நண்பர்களே, இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு கற்பனை தான். ஆனா இது நிஜமா மாறினா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறிடும். மே 2026 தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு காலையில 11 மணி. ஒரு பக்கம் திமுக 90 இடங்கள்ல முன்னிலை, அதிமுக 80 இடங்கள்ல முன்னிலை. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். 40 இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிக்குது. ஆட்சி அமைக்க யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல. ஹங் அசெம்பிளி. இப்போ அந்த கிங் மேக்கர் யாரு? அந்த 48 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்? வாங்க, ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இந்த அரசியல் கதையை பார்ப்போம். சூழல் 1. திமுக vs தவேகா. அந்த நள்ளிரவு பேச்சுவார்த்தை. கதைப்படி திமுகவுக்கு ஆட்சி அமைக்க இன்னும் 15 சீட் தேவைப்படுது. முதல்வர் ஸ்டாலின் யோசிக்கிறாரு, விஜய் கூட கூட்டணி வைக்கலாமா? ஆனா விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு, திமுக தான் என்னோட அரசியல் எதிரின்னு. இப்போ விஜய் தரப்பிலிருந்து ஒரு கண்டிஷன் வருது. ஆட்சியில பங்கு வேணும், முக்கியமான 5 அமைச்சர் பதவி வேணும். இதுவரைக்கும் யாரையுமே ஆட்சியில சேர்த்துக்காத திமுக இப்போ விஜய்க்காக இறங்கி வருமா? ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் நேருக்கு நேர் ஒரு ரகசிய இடத்துல சந்திச்சு பேசினா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சந்திப்பு 50 வருஷ திராவிட அரசியலோட பாதையே மாத்திடும். சூழல் 2. அதிமுக பிளஸ் தவேகா. அந்த மாஸ்டர் பிளான். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. விஜய் தம்பி, நீங்க எங்க கூட வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்தா திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம். இப்போ விஜய் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி. எதிரிய வீழ்த்தர இன்னொரு எதிரி கூட கைகோர்க்கலாமா? ஒருவேளை அதிமுக தவேகா கூட்டணி அமைஞ்சு விஜய் துணை முதல்வர் பதவிக்கு சம்மதிச்சா தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரம் எப்படி பிரியும்? விசில் சின்னமும் இரட்டை இலையும் ஒன்னா சேர்ந்தா அது ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பமா இருக்கும். ஆனா விஜயோட தனித்துவமான அரசியல் கொள்கை இதுல அடிபட்டு போகுமா? சூழல் 3. அதிசயம், அற்புதம், ஒரு 3வது அணி ஆட்சி. இந்த கதையோட உச்சகட்டமே இதுதான். திமுக அதிமுக 2 பேரையும் ஒதுக்கிட்டு விஜய் மத்த சின்ன கட்சிகளை சீமான், அன்புமணி அல்லது சுயேச்சைகளை ஒன்னு திரட்டி ஒரு 3வது அணி ஆட்சி அமைச்சா எப்படி இருக்கும்? சென்னை மெரினா பீச்ல லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நடுவுல தளபதி விஜய் முதல்வரா பதவியேற்கிற அந்த ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டோட 70 வருஷ வரலாற்றையே மாத்தி எழுதும். சினிமாவுல பார்க்கிற அதே மாஸ் சீன் நிஜத்துல நடந்தா அந்த நாள் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நண்பர்களே, இது ஒரு கற்பனை கதைதான். ஆனா 2026 தேர்தல்ல இதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இன்னைக்கு பிப்ரவரி 7, 2026ல பனையூர்ல கூடுற அந்த கூட்டத்தை பார்த்தா அதிசயமும் அற்புதமும் நடக்கும்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026ல ஹங் அசெம்பிளி வந்தா விஜய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? இல்ல அவரே முதல்வராவாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.